Good morning students. Today we are going to see about modification of leaf. ஸோ இலைகள் வந்து எப்படி உருமாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. The main function of the leaf is food preparations. ஓகே, இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பணி என்ன பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீவ்ஸ் ஆல்சோ மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் சம் ஸ்பெஷலிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இலைகள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஆகிட்டு சில உருமாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஸ்பெஷலிஸ்ட் ஃபங்க்ஷனாக மாறிஇருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் பாருங்கள் லீஃப் வந்து என்னென்ன மாடிஃபைட் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்பைன்ஸாக மாறி இருக்குது, டென்ட்ரில்ஸு, ஃப்ளோரல் லீவ்ஸ், ஃபில்லோட், பிச்சர், ஸ்டோரேஜ் லீவ்ஸ், லீவ் பிளேட் அண்ட் ஊக்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உருமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இலைகளில். உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து லீஃப் டென்ட்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இலை பற்று கம்பிகள் சொல்லுவாங்க. அப்போ இன் சம் பிளான்ஸ் ஸ்டெம் இஸ் வெரி வீக் அண்ட் ஹென்ஸ் தே ஹேவ் சம் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் டு த சப்போர்ட். அப்போ உங்களுக்கு வந்து சில தாவரங்களில் மிக நலிந்த தண்டுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகனா ஒரு ஆதாரத்தை பற்றி கொள்ள சிறப்பு பற்றுறுப்புகளை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. Okay, attachment to the support. So some leaves are partially or wholly modified into tendrils சொல்லியிருக்காங்க. அப்போ சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ பற்று கம்பிகளாக மாறி இருக்கு, டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கு. அப்போ டென்ட்ரில்ஸ்னால் என்ன, பற்று கம்பி அப்படின்னு சொல்லும்போது டென்ட்ரில்ஸ் இஸ் ஏ ஸ்லெண்டர் வயரி காயில்டு ஸ்ட்ரக்சர். அப்போ மெலிந்த சுருள் கம்பின்னு சொல்கிறாங்க. ஒரு பற்றி ஏறுவதற்கு எதனா ஒன்று பற்றி ஏறுவதற்காக இந்த டென்ட்ரில்ஸ் இருக்குது, பற்று கம்பிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் இன் கிளைம்பிங் த சப்போர்ட். ஓகே, சம் ஆஃப் த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீட் டென்ட்ரில்ஸ். அப்போ இலை வந்து பற்று கம்பிலாம் எப்படிலாம் மாறி இருக்கு, அப்போ இலைகள் வந்து எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது என்டை லீஃப் ஒரு முழுமையான இலையே ஒரு பற்று கம்பிகளாக மாறி இருக்குன்னு சொல்லும்போது லேத்தரை சொல்கிற தாவரத்தில் ஸ்டிப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்பிள்ஸ் தான் தெரியும். அதாவது இலைக்கு அடியில் ஒரு செதில் மாதிரி இருக்கும், ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்டிப்பிள்ஸ். அந்த ஸ்டிப்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் மைனஸ் டெர்மினல் லீஃப்லெட்ஸ். அந்த நுனி வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்லெட்ஸோட நுனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும். தட் இஸ் நிறவேலியம். அண்ட் லீஃப் டிப் இலையோட நுனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும். எந்த தாவரம்னு சொல்லியிருக்காங்க க்ளோரியஸாக லீஃப்லெட், அப்பிக்கல் லீஃப்லெட். இலையோட நுனின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பைசம் சட்டிமம் பிளான்ஸில் பட்டாணி தாவரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும். இலை காம்பு, அதாவது பீட்டியோல், ஸ்டாக் ஆஃப் த லீஃப் பீட்டியோல் சொல்கிறோம். அந்த பீட்டியோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும். எக்ஸாம்பிள் கிளைமேட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து இலை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பற்று கம்பிகளாக மாறி இருக்க பற்றி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது லீஃப் ஹூக்ஸ். ஸோ இலை வந்து கொக்கிகளாக எப்படி சார் மாறுன்னு சொல்லுவோம். சம் பிளான்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். உங்களுக்கு வந்து சில தாவரங்கள் இலைகள் வந்து கொக்கி போன்ற ஒரு அமைப்புகளாக மாறி தாவரங்கள் பற்றி ஏறுவதற்கு உதவுகின்றன சொல்கிறாங்க. அதாவது ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸ் அ பிளான்ட் டு கிளைம். ஓகே, இன் கேட் ஸ்னேல்ஸ் தட் இஸ் பிக்னோனி உங்கிஸ் கேட்டே சொல்லும் போது எலிகன்ட் கிளைம்பர் சொல்லுவாங்க. இங்கே டெர்மினல் லீஃப்லெட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னா பிகம்ஸ் மாடிஃபைட் இன்டு 3 வெரி ஷார்ப் ஸ்டிப் அண்ட் கர்வ்ட் ஹூக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இலையோட நுனியில் உங்களுக்கு இந்த அமைப்பு காட்டிருக்காங்க பாருங்கள். வெரி மச் லைக் அ நெயில்ஸ் ஆஃப் கேட், வளைந்த பூனி நகம் மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் ஹூக் கிளிங் டு த பார்க் ஆஃப் த ட்ரீ ஆக்ட் ஆஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபார் கிளைம்பிங் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தகமைப்பு எதுக்குன்னா மரங்களின் பட்டையை தொற்றி கொண்டு ஏறுவதற்கு துணை செய்கின்றன்னு சொல்கிறாங்க இந்த ஹூக்ஸ். ஓகே, இந்த கொக்கிகள். ஸோ த லீஃப் ஸ்பைன்ஸ் ஆஃப் ஆஸ்பெரகஸ் சொல்கிற தாவரத்தில் அந்த ஸ்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக்காக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்பைன்ஸ் ஆஃப் ஆஸ்பெரகஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ ஹூக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து லீஃப் ஹூக் பற்றி சொல்லியிருக்காங்க. லீவ்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கொக்கிகளாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிக்னோனியா உங்கிஸ் கேட்டே சொல்கிற தாவரத்துலையும் ஆஸ்பெரகஸ் வந்து ஸ்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொக்கிகளாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீஃப் ஹூக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது லீஃப் ஸ்பைன்ஸ் அண்ட் ப்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவது இலை முட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிக்கிள்ஸ்னால் சிறு முட்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, லீவ்ஸ் ஆஃப் சர்டன் பிளான்ஸ் டெவலப் ஸ்பைனசன்ட் ஸ்ட்ரக்சர். சில தாவரங்கள் இலைகள் வந்து முட்கள் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முட்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது ஈதர் அந்த சர்ஃபேஸ், அப்போ சர்ஃபேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆர் ஆன் த மார்ஜின்ஸ், அப்போ இலை பரப்பில் இல்லைன்னா மார்ஜினில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அன் அடாப்டேஷன் டு ஹெர்பிவோரி அண்ட் ஜெரிக் கண்டிஷன்ஸ். அப்போது இந்த கண்டிஷன், இந்த முட்கள் எதுக்காக இருக்குன்னா இந்த முட்கள் மேயும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்கவும் வறண்ட கால நிலைகளை தாங்கவும் ஒரு தகவமைப்பு இருக்குது. ஜெரிக் கண்டிஷன்ஸ் ட்ரை கண்டிஷன்ஸில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஹெர்பிவோர்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு இந்த முட்கள் இருக்குது, ஸ்பைன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அர்ஜிமோன் தட் இஸ் மெக்சிகனா தட் இஸ் பிக்லி பாப்பின்னு சொல்லுவாங்க. சொலனம் ட்ரைலோபேட்டம் சொல்லும்போது தூதுவளை செடியும், சொலனம் வெர்ஜீனியானும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி. அந்த தாவரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா முட்கள் இருக்கும். ஓகே, so it is one of the adaptations. In xerophytic plants such as Opensia, சப்பாத்தி கடின்னு சொல்லுவாங்க, prickly pear and euphorbia சொல்லும்போது ஆமணக்கு செடியும் லீவ்ஸ் அண்ட் ஸ்டிப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்களாக இருக்கும்.
இலைகளும் ஸ்டிப்யூல்ஸும் உங்களுக்கு வந்து முட்களாக மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து தாவரத்தில் உங்களுக்கு முட்களாக மாறி இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க, மார்ஜின்ஸில் இருக்கும் இல்லைன்னா வந்து சர்ஃபேஸில் இருக்கும், இது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இலைகள் உங்களுக்கு வந்து ஸ்பைன்ஸாக மாறி இருக்குது. அப்போ ப்ரிக்கிள்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறு முட்கள்னு சொல்கிறோம். இட் இஸ் a small sharp structure which are the outgrowth from epidermal cells of stem and leaf. அப்போது ஸ்டெம்மோட எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் ஸ்டெம்லேயோ இல்லை லீஃப்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்க்ரோத் இருக்கும், அதான் ப்ரிக்கிள்ஸ். ஓகே, முட்கள் வந்திருக்கும். இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு ஸ்கிராம்பிங் ஓவர் அதர் பிளான்ட். பற்றி ஏறுவதற்காக உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தாவரத்தை பற்றி ஏறுவதற்காக இந்த முட்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ப்ரொடெக்டிவ் அகேன்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ். ஓகே, விலங்குகள்லேருந்து பாதுகாக்கிறது அந்த முட்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரோசா ஸ்பீஷியஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லீவ்ஸ். சம் பிளான்ஸ் ஆஃப் சாலைன் அண்ட் ஜீரோஃபைடிக் பிளான்ஸ். சாலைன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நில மற்றும் வறண்ட நில தாவரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி கிராசுலேசஸ் சொல்கிற ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா காமன்லி ஃப்ரெஷி ஆர் ஸ்வாலன் லீவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் எப்படி இருக்குன்னா சதைப்பற்றுடன் கூடிய தடித்தடைகள் இலைகள் காணப்படும் ஸ்வாலன் லீவ்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் சக்குலன்ட் லீவ்ஸ் ஸ்டோர் வாட்டர். அந்த இலைகள் வந்து அதிகமான வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மியூசிலேஜ் வளவளப்பான பொருட்கள் இருக்கும், உணவுப் பொருட்களையும் சேமிச்சிருக்கும். அப்போ சச் ஸ்டோரேஜ் இஸ் ரெசிஸ்ட் அகேன் டெசிஷன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுனால மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உணவுப் பொருட்களை சேமித்திருக்கிறதுனால இட் இஸ் ரெசிஸ்டன்ட் அகேன் டெசிகேஷன் சொல்லியிருக்காங்க. இவ்வகை இலைகள் வறட்சியை தாங்குத்தன்மை பெற்றுள்ளன சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஸ்டோரேஜ் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் ஆலு, அகேவ் அண்ட் ரேஃபிலம். ஓகே, and next one is phyllodes. So phyllodes வந்து பார்த்தீங்கன்னா it is a flat green colored leaf-like modification of petioles or rachis. So flat-ஆக இருக்கும், green colored-ஆக இருக்கும், green-ஆக இருக்கும் இல்லை colored-ஆக இருக்கும். leaf-like modification of petioles or rachis. petiole-ஓட modification தான் சொல்லியிருக்காங்க. leaflets or lamina of the leaf are highly reduced. இந்த லாமினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து அந்த லீஃபெட்ஸ் வந்து சின்ன சின்ன இலைகளாக இருக்குது பாருங்கள். இந்த நுனியில் உங்களுக்கு ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்குது, அதான் காடிகஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மேற்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. த phyllodes perform photosynthesis அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லீஃப்லெட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லீஃப்லெட்ஸ் ஆஃப் த லாமினா இஸ் ஹைலி ரெடியூஸ்ட் ஆர் காடிகஸஸ். இது எதோட மாடிஃபிகேஷனாக petioles ஆர் ராச்சஸோட மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க, அதான் phyllodes. ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அக்கேஷியா ஆரிகுலிஃபார்மிஸ், ஆஸ்திரேலியன் அக்கேஷியா சொல்லுவாங்க. அண்ட் பார்க்கின்சனுடைய தாவரத்துலையும் உங்களுக்கு phyllodes மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிக்சர்னு சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் மைண்டில் வளர்த்து நெப்பந்தஸ். ஓகே, that is insectivorous plant. The leaf become modified into picture. இலைகள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சராக மாறிக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ் அண்ட் சரசினியா. In Nepenthes, the basal part of the leaf is laminar. The basal part of the leaf வந்து laminar சொல்கிறோம். அந்த midrib continuous. அந்த இலையோட midrib தான் என்ன பண்ணோம், ஒரு coiled tendril like ஸ்ட்ரக்சராக இருக்கும். coiled tendril like structure வந்து உங்களுக்கு ஒரு பிக்சராக ஒரு குடுவை மாதிரி மாறி இருக்கும். ஓகே, the apical part of the leaf is modified to picture. அந்த இலையோட நுனி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சராக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. the mouth of the picture is closed by lid. அந்த mouth of the picture வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போல் ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. which is modification of leaf apex. இந்த லிட் வந்து இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் அபெக்ஸ். ஓகே, ஸோ இலைகள் வந்து எப்படிலாம் உங்களுக்கு பிக்சராக மாடிஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ். அடுத்து பிளாடர்னா பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாடர் யூட்டிகுலர் சொல்கிற தாவரத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரூட்லெஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அண்ட் ஸ்லைட்லி சம்மர்ஸ்டு பிளான் சொல்கிறாங்க. வேறற்ற தனித்து மிதக்கும் அல்லது சற்று மூழ்கி வாழும் தாவரம்னு சொல்கிறாங்க. காமன்லி இன் மெனி வாட்டர் பாடிஸ், அதாவது நீரில் வாழக்கூடியது. தி லீஃப் இஸ் வெரி மச் செக்மெண்டட்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து பிளவுப்பட்ட இலைகள்னு சொல்கிறாங்க, செக்மெண்டடாக இருக்கும். சம் ஆஃப் தி செக்மெண்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஃபார்ம் ஏ பிளடர் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த சில பகுதிகள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த செக்மெண்டட் பிளவுப்பட்ட இலைகள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை போன்ற ஒரு உருமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. The segments are modified to form bladder-like structure, which trap door entrance that traps aquatic animals. அப்படியே நீர் மூலம் உள்ளே செல்லும் சில உயிரினங்களை பிடித்து உண்ணும் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய சில உயிரினங்களை வந்து பிடித்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த பை போன்ற ஒரு அமைப்பு வந்து இந்த இலைகள் உருமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பிளாடர். தட் இஸ் எக்ஸாம்பிள் யூட்டிகுலோரியா. அடுத்து லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் லீவ்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரல் பார்ட்ஸ் சச் அஸ் செப்பல்ஸ். ஃப்ளோரல் லீவ்ஸ்னால் இதான் செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ் ஆல் எதுலேருந்து உருவாங்க, மாடிஃபைட் லீவ்ஸ். மாடிஃபைட் லீவ்ஸ் தான் இது. ஓகே, ஸோ செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ஆர் லீஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் ப்ரொடெக்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கன்சிடர்ஸ் நான் எசென்ஷியல் பார்ட். நான் எசென்ஷியல் பார்ட் சொல்லும்போது செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ். அப்போ எசென்ஷியல் பார்ட் சொல்லும்போது
sepals and petals. Petals are usually colored. எதுக்காக கலர்டாக இருக்கும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், which attracts insect for pollination. பாலினேஷனுக்காக பெட்டல்ஸ் வந்து கலராக இருக்கும். அப்போ எசென்ஷியல் பார்ட் எதுன்னு சொல்லும்போது ஸ்டாமன் சொல்லுவீங்க அண்ட் கார்பல் சொல்லுவீங்க. ஸ்டாமன்ஸ் வந்து மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் கன்சிடர்ஸ் pollen bearing microsporophyll, அண்ட் கார்பல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் ஆர் ovules bearing megasporophyll. So sepals, petals and stamens and carpels are floral leaves, and these floral leaves come from the modified leaves, are produced from the modified leaves. Okay, so last topic பாருங்க, leaf durations. இலை உலவு வாழ்நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் மே ஸ்டே ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஃபியூ டேஸ் டு மெனி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சில நாட்கள் இல்லை பல வருடங்கள் வரை தாவரத்தில் வந்து இலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ்லி டிட்டர்மைன் பை த அடாப்டேஷன் பை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இவை பெரும்பாலும் சூழ்நிலை காரணங்களில் தகவமைப்பினால் நிர்ணயிக்கப்படுகின்றன சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைப் பாருங்கள், காடிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெகேஷன்ஸ், காடிகஸ்னால் உடன் உதிர்பவைன்னு சொல்கிறாங்க. ஃபாலிங் ஆஃப் சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னா இலைகள் வந்து உருவான உடனே உதிர்ந்துவிடும். ஓகே, தாவரத்தில் இலைகள் உருவான உடனே என்னன்னா உதிர்ந்து விடுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஓப்பன்ஷியா அண்ட் சைசஸ் குவாட்ரிங்குலரிஸ். சைசஸ் குவாட்ரிங்குலரிஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா பிரண்டை செடி. ஓகே, அடுத்தது டெசிடியஸில் வந்து முதிர் உதிர்பைன்னு சொல்கிறாங்க. ஃபாலிங் அட் தி எண்ட் ஆஃப் க்ரோயிங் சீசன்ஸ். ஓகே, இவற்றில் இலைகள் வளரும் பருவத்தின் முடிவில் உதிர்ந்து விடுகின்றன சொல்கிறாங்க. ஸோ தட் த பிளான்ட், ட்ரீ ஆர் ஷ்ரப் இஸ் லீஃப்லெஸ் இன் வின்டர் ஆர் சம்மர் சீசன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மரமோ செடியோ குளிர்காலத்தில் அல்லது கோடை காலத்தில் இலைகள் அற்றதாக காணப்படும். லீஃப்லெஸ்ன்னு சொல்லியிருக்கேன். மேப்பிள், பிளுமெரியா, லானியா, எரித்ரீனா வந்து பார்த்தீங்கன்னா டெசிடியஸ். அடுத்தது எவர் கிரீன், பசுமை மாறாதவைன்னு சொல்லலாம். ஓகே, லீவ்ஸ் பர்சிஸ்ட் த்ரூ அவுட் தி இயர். சீரான இடைவெளிகள் உதிர்வதால் இத்தாவரங்கள் இலைகள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஓகே, பர்சிஸ்ட் த்ரூ அவுட் தி இயர், ஃபாலிங் ரெகுலர்லி. ஓகே, ஸோ த ட்ரீ இஸ் நெவர் லீஃப்லெஸ். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க, எனவே தாவரம் முழுவதுமாக இலையற்று காணப்படுவதில்லை, எப்பயுமே இலைகள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மைமோசாப்ஸ் அண்ட் கேலஃபிலா அப்படின்னு சொல்லும்போது பசுமை மாறாதவைன்னு சொல்கிறேன், எவர் கிரீன். அண்ட் மார்சஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா லீவ்ஸ் நாட் ஃபாலிங் பட் விதரிங் ஆன் த பிளான்ட். ஓகே, அதாவது ஃபெகேசியே சொல்கிற குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாவரங்கள் இலைகள் உலர்ந்து உதிராமல் தாவரத்திலேயே இருக்கும். ஓகே, லீவ்ஸ் நாட் ஃபாலிங் பட் விதரிங் அப்படின்னா இலைகள் உலர்ந்து உதிராமல் தாவரத்திலே இருக்கிறதுன்னு சொல்லணும், மார்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காடிகஸ், டெசிடியஸ், எவர் கிரீன் அண்ட் மார்சசன். ஸோ இதான் வந்து லீவ் டியூரேஷன்ஸ், இலையின் வாழ்நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லாஸ்ட் டாபிக் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன், அடுத்தது லீவ் டியூரேஷன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.